ஆந்திர மாநிலம் கர்னூல் அருகே 30க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த ஆம்னி பேருந்தில் தீப்பிடித்து எரிந்ததில் 20க்கும் மேற்பட்டோர் இறந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியராஜன் வணக்கம், மேலும் விவரங்களை சொல்லலாம். நகரத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் ஹைதராபாத் பெங்களூர் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த தனியார் டிராவல் பேருந்து ஒன்று தீப்பிடித்து எரிந்திருக்கிறது. அதில் பலர் உயிரிழந்திருக்கலாம் என்கின்ற ஒரு முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று அதிகாலை 3:30 மணிக்கு கர்னூல் அருகே அந்த ஆம்னி பேருந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய முன்பக்கத்தில் தீ ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் உடனடியாக அந்த தீ வேகமாக பரவிய நிலையில் அதனுடைய எமர்ஜென்சி எக்ஸிட் அவசர வழி கதவை பயன்படுத்தி 12 பேர் மட்டும் அந்த பேருந்திலிருந்து வெளியே வந்ததாகவும் அந்த முதற்கட்ட தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பேருந்தில் மொத்தமாக 30க்கும் மேற்பட்டோர் பயணித்திருக்கலாம் என்கின்ற ஒரு தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. இன்று அதிகாலை பேருந்து பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென முன்பகுதியில தீ பிடித்திருக்கிறது. உடனே அந்த தீ வேகமாக பரவிய நிலையில் 12 பேர் மட்டும் அவசர வழி கதவுகளை பயன்படுத்தி வெளியேறியிருக்கிறார்கள். அவர்களுக்கு சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அதிகாலை நேரம் என்பதால் பேருந்துக்குள் தூக்கத்தில் இருக்க பயணிகள் வாய்ப்பு இருக்கிறது. அதில் 20க்கும் மேற்பட்ட இறந்திருக்கலாம் என்கின்ற ஒரு தகவலையும் தற்போது முதற்கட்ட தகவலை நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதிகாலை கர்னூல் நெடுஞ்சாலையில் அந்த டிராவல் பேருந்தில் அந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கர்னூலில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதிகாலை 3:30 மணிக்கு பெங்களூர் ஹைதராபாத் செல்லக்கூடிய தனியார் டிராவல்ஸ் பேருந்து முன்பகுதியில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதன் காரணமாக பேருந்து முழுவதுமாகவே இந்த தீ வேகமாக பரவி இருக்கிறது. பேருந்து முழுவதுமாக இருந்து ஆட்டமாக இருக்கக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதில் பலர் உயிரிழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 12 பேர் மட்டும் அவசர வழி கதவை பயன்படுத்தி தற்போது தப்பித்திருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.